Hello friends and welcome back to your channel House to Home. ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ்னு எல்லாருமே இப்போ லீவில் தான் இருக்கிறீங்க. ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும். பட் வெளியிலையும் பெரிய அளவில் பேக்கரியோ மற்ற கடைகளோ இல்லை. அந்த மாதிரி இருக்க டைமில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக மொறுன்னு டீ டைமில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. மொறுப்பாக கிறிஸ்பியான பொட்டேட்டோ பாப்கார்ன் ரெசிபி. ஸோ வாங்க வீடியோக்கு போய் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ரெசிபிக்காக நான் 2 உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கை வச்சு இதை நல்லா மசிச்சிடலாம். சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இதோட மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, மல்லி இலை இது ரெண்டையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகா பொடியை மட்டுமே சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்க்குறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். பட் இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மொறுமொறுப்புக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்ல மொறுமொறுப்பு சேர்த்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கை வச்சு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம், தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா எண்ணெய் நிறைய பிடிக்கும். ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்காம இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். நம்ம பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்துகிட்டு சின்ன சின்ன போர்ஷன்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் போடுறப்ப எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி வெளியில் கரிஞ்சிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். சின்ன சின்ன போர்ஷன்ஸாகவே போட்டுக்கோங்க. நல்ல எண்ணெய் மூழ்கிற அளவுக்கு ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். இது குக் ஆகிறதுக்கு ஹார்ட்லி ஒரு 2 to 2.5 மினிட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ஆகாது. ஸோ சைட் பை சைட் டீயும் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வேலையும் சேர்த்தே முடிஞ்சிடும். இதை நல்லா சாஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், ஏன்னா அப்படியே கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை நான் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வழக்கம் போல் மறக்காம கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் ஒரு டேஸ்டான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.